ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடி கேஸில் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அது வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரோஹிணி இருந்துட்டு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஆள் வந்து அந்த 60 வீட்லேயும் இந்த ஆளும் ஒரு ஆளோட வீடு. ஸோ அவங்க வந்து ஹோமோட அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க. உடனே நம்ம மனோஜ் ரொம்ப கடுப்பாயிருது. அவங்க கூட சேர்ந்து சிரிச்சு பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்தோன்னே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு நம்ம ஸ்ருதி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஸ்ருதி வாங்க ஸ்ருதி வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீத்து வந்து யாரோ உங்கள் ஹோட்டலில் தீ வச்சது இல்லாமல் நீத்து வந்து அடிச்சிட்டாங்க, கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னா நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் யாருமே ஒரு பொண்ணை வந்து பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து நீத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, நியாயமாக பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணது வந்து எப்படியும் நம்ம ஸ்ருதியோட அப்பா தான் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து முத்துக்கும் நம்ம முத்துவோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு பக்கம் வந்து சண்டை வருது. என்ன சண்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கன்னு என் மேலே உள்ள பாசத்தில் நீத்து போய் அடிச்சிட்டியாடா, கையிலையே தீ வச்சிட்டியாடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் எதுக்குடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த கோவப்படுறதுலேயே வந்து தெரியுது. ஸோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து. ஆனால் கடைசியில் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு வந்து எப்படியோ ஒரு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. முத்து ஃப்ரெண்டும் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து சோமா வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்துட்டு ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அந்த ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீதா இருக்கால, சீதாவோட அத்தை, நம்ம போலீஸ்கார் இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா தான் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோட சரின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி ஒரு நர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஆக்சிடென்ட் ஆனவுடனே செக் பண்ணுறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸ்பாட் அவுட் அப்படின்ற சொன்னோம். இன்னும் சரின்ட்டு நம்ம மீனா பயங்கரமாக அழுது அம்மான்னு சொல்லிட்டு அழுது நம்ம சீதாவுக்கும் நம்ம முத்துக்கும் ஃபோன் அடித்து வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டோம்னா சரின்னு சொல்லிட்டு அவங்களோட பாடியை வந்து நம்ம எப்படி சீதா அவங்க வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. வச்சு எல்லாருமே வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் இந்த இவங்க அந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து இறந்து போயிட்டாங்க. உண்மையில் இறந்து போயிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் வரையும் சீரியல் உள்ளக்கே கொண்டு வராமல் இருந்தாங்க. ஸோ எப்படியாவது வந்து இறந்து போன கண்டக்டை வச்சு நம்ம சீரியலையும் கொண்டு வந்துடலாமே அப்படின்றக்காக வந்து கொண்டு வந்து இந்த டாபிக் வந்து கொண்டு வந்து இந்த வீக் ஃபுல்லாக இது வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சும்மா இன்றைக்கி இதோட வந்து முடிச்சிருக்காங்க சீரியலில். ஸோ அவ்வளோதான். ஓகே, போய்ட்டு தந்தோடைய பிடிச்ச மாதிரி சொல்லி